Day 37 ஆப்ஷன் செல்லிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2400 ருபீஸ் கிட்ட நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டேட்டாஸ் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் அப் ஆகுது. அதுலேருந்து கொஞ்சம் கீழே வந்தோடனே மார்க்கெட் வந்து மேலே போனோடனே மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் காலை நான் செல் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக என்னோடய சப்போர்ட் ஜோன் வரும்போது நான் மார்க்கெட்டை வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இதோட ப்ரீஃபான வீடியோ வந்து என்னோடய லைவ் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள் டவுட்டாக இருந்தால். ஸோ இது மார்க்கெட் வந்து நான் எப்போதுமே 1100 ருபீஸில் தான் கட் பண்ணுவேன். அதேமாரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்தது. ஸோ அதனால் மார்க்கெட் நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்குள்ளேயே எனக்கு வந்து மார்க்கெட் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருச்சு. அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் வந்து எனக்கு போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணோன்னே எனக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2400 ரூபாய் கிட்ட எனக்கு வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நான் புக் பண்ண முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ